Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. இஸ்ரேல் ஈரான் போர் குறித்து நாடாளுமன்றத்தில் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இஸ்ரேல் ஈரான் போர் குறித்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் குறித்தும் மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய சூழல் குறித்தும் தாமாக முன்வந்து அறிக்கை அளித்து வருகிறார். எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்புவதற்கு மிக முக்கியமான காரணம், மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் எழுந்து மாநிலங்களவையில் விதி எண் 176 கீழ் மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய சூழல் காரணமாக இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள சவால்கள், பல லட்சக்கணக்கான இந்தியர்கள் அங்கே சிக்கி தவிப்பது ஆகியவை குறித்து குறுகிய கால விவாதம் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்தார். ஆனால் அதனை மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மறுப்பு தெரிவித்து விட்டார். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அது குறித்து ஒரு அறிக்கை ஒன்றை அளிக்க இருக்கிறார். எனவே விவாதம் நடைபெறாது என்று CP ராதாகிருஷ்ணன் அறிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் தற்போது முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து எதிர்க்கட்சிகளுடைய கடும் அமளிக்கிடையே வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை அளித்து வருகிறார். குறிப்பாக மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய சூழல் இந்தியாவிற்கு மிகவும் கவலை அளிப்பதாக ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டார். இது தொடர்பாக February 20 இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டதாகவும், அனைத்து தரப்பும் இந்த பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை முறையிலும் ராஜாங்க ரீதியிலும் தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிற இந்தியாவின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பிராந்தியத்தில் நிலவக்கூடிய சூழலை பிரதமர் மோடி மிகவும் உன்னிப்பாகவும் நெருக்கமாகவும் கண்காணித்து வருவதாகவும், தேவையான உத்தரவுகளை அவ்வப்போது பிறப்பித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர வெளியுறவு அமைச்சகத்தோடு இணைந்து மற்ற அமைச்சகங்களும் இணைந்து செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு தேவையான அறிவுறுத்தலை அவ்வப்போது இந்திய தூதரகம் வழங்கி வருவதாகவும், இருப்பினும் இந்திய தூதரகம் வழங்கக்கூடிய அறிவுறுத்தல்களை ஈரானில் இருக்கக்கூடிய சிலர் பொருட்படுத்துவது இல்லை என்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் மட்டுமல்ல, வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சவுதி, அதே போல துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் உள்ள இந்திய தூதரகம் இந்தியர்களுக்கு தேவையான அறிவுறுத்தலை அவ்வப்போது தொடர்ந்து வழங்கி வருவதாகவும், இந்தியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் மோடி அவ்வப்போது மத்திய அமைச்சர்களுக்கு இது தொடர்பான அனைத்து உத்தரவுகளையும் அறிவுறுத்தலையும் தொடர்ந்து பிறப்பித்து வருவதாகவும், இந்த மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய சூழல் காரணமாக விநியோக சங்கிலில் மிகப்பெரிய இடையூறு ஏற்பட்டிருக்கிறது என்கிற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மேற்காசிய பிராந்தியம் இந்தியாவினுடைய எரிசக்தியில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. வளைகுடா நாடுகள் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு வர்த்தக கூட்டாளியாகவும் திகழ்கின்றன. ஆனால் அந்த பிராந்தியத்தில் நிலவக்கூடிய இந்த சூழல் காரணமாக விநியோக சங்கிலில் மிகப்பெரிய இடையூறு ஏற்பட்டிருப்பதாகவும் ஜெய்சங்கர் தன்னுடைய விளக்கத்தை தொடர்ந்து அளித்து வருகிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.